இந்த லெசன்ல நம்ம பேராகிராஃப் ரூல் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த பேராகிராஃப் ரூல் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆனு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப்ல எண்ட்ல முடியும் போது ஒரு கோடு வரணுமா, இல்ல ஒரு டெக்ஸ்டுக்கு அண்டர்லைன் வரணுமா, இல்ல அந்த டெக்ஸ்ட் வந்து டிண்ட் கரெக்டா நம்ம கொண்டு வந்துக்கணுமா, அப்படி இருக்கலாம். இந்த பேராகிராஃப் ரூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது எப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹெட்டிங், நமக்கு தேவையான ஹெட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணா, இந்த நியூட்ரிஷன் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பேனல்ல ரூட் மெனு கிளிக் பண்ணா பேராகிராஃப் ரூல்ஸ் ஷார்ட்கட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கிளிக் பண்றீங்க. பேராகிராஃப் ரூல் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதுல ரூல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆக தெரியும். ரிவ்யூ செக் பாக்ஸ் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரிவ்யூ உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வித் அந்த ஸ்டோக்கோட வித் எவ்வளவு தூரம் இருக்கணும் நீங்க இந்த ஏரியாவில கொடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டோக்கோட கலர் என்னவா இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததோட டைப், ஸ்டோக்கோட ஸ்டைல்ஸ் என்னென்னமா இருக்குன்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து டிண்ட் என்ன டிண்டா இருக்குன்னு கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேப் கலர்னா நம்ம ஸ்டோக்லயே ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த 2 லைனுக்குள்ள ஃபில் பண்ணக்கூடிய கலர், அதோட கேப்போட டிண்ட். வித்ன்ற ஏரியான்னு பாத்தீங்கன்னா காலம் ஃபுல்லா வரணும், அல்லது அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு வேணுமா நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்செட் அப்படின்றது அந்த லைன் ஸ்டோக் வந்து மேல போகணுமா கீழே போகணும்னு கொடுக்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ன்றது என்னன்னா அந்த ஸ்டோக் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லெஃப்ட் சைடு எவ்வளவு வரணும் ரைட் சைடு எவ்வளவு வரணும் நம்ம கொடுத்துக்க முடியும். இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்போம். நீங்க ஒரு லைன் மாதிரி தெரியுதுங்களா, அதுல நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸ்டோக்கை 20. இதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சு. அதோட கலர் எல்லோ கலர் கொடுத்துக்குவோம். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது, நம்ம 25 கொடுத்துக்கலாம். அதோட ஆப்செட் பாத்தீங்கன்னா ரொம்ப மேல இருக்கு இல்லையா, செட் பண்றதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு மாறிடுச்சு. ஆப்செட் மாத்தினதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் வித்ன்ற பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அளவு தான் நமக்கு செலக்ட் ஆகும். இதுவே எனக்கு இந்த ஃப்ரேம் ஃபுல்லா வரணும் அப்படின்னா காலம், இந்த பேராகிராஃபோட காலம் எவ்வளவு லென்த் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். இதுல பர்சன்டேஜ் குறைக்கணும்னா இப்ப 30% உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அடுத்து நம்ம பேராகிராஃப் எண்ட்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணீங்கன்னா பேராகிராஃப் ரூல்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு. அதுல ரூல் பிலோ கிளிக் பண்றீங்க, ரூல் ஆன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இதுல நம்ம 8 பிட் வந்து 8 பிட் கொடுத்துக்கிறோம். ஆப்செட் டவுன் பண்ணிக்கலாம். டைப் என்ன மாதிரி டைப் வேணும், இப்போ டிக் டிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேப்ல என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க ஃபில் பண்ணிக்க முடியும். பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.